வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன், அதாவது தகவல் செயலாக்கம் அப்படின்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம அதனுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆன்சர் த ஃபாலோயிங் கிவன் கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டடிங் இன் 5 டிஃப்ரெண்ட் காலேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் என்ன செய்யணும் பாருங்கள். இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லைங்க, கலராக, இதெல்லாம் நம்ம கொஷின் பேப்பரில் வராதுங்க. இது நான் உங்களுக்கு புரிதல், அதாவது உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது பாய்ஸு, 2வது கொடுத்துருக்குது கேர்ள்ஸு அப்படின்னு. ஓகேவா? அதே போல் இந்த பாக்ஸுமே எக்ஸாமில் வராதுங்க. சரிங்களா? நான் தான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னுடைய புரிதல் நான் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்றதுக்காக என்ன செய்கிறேன், பாய்ஸில் இப்போ இதில் பாருங்களேன், 5000க்கும் 6000க்கும் நடுவில் இந்த டயக்ராம் வரனால 5500. அதே போல் 3000க்கும் 4000க்கும் நடுவில் இந்த டயக்ராம் வரனால 3500. இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதே போல் கேர்ள்ஸ் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்களா, 2000க்கும் 3000க்கும் நடுவில் இருக்கிறதுனால 2500 அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எடுத்திருக்கேன். இதே போல் கொஷின் பேப்பரில் தரணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? டயக்ராம் மட்டும்தான் தருவாங்க, அதை சுதாரிச்சுங்க. ஸோ இதில் கொஷின் என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டீயில் இருக்கிற மேலுக்கும் ஃபீமேலுக்குமான, அதாவது மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கான விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மாணவர்கள் டீயில் 4000 பேர், சரிங்களா? மாணவிகள் 1500 பேர், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 4000க்கும் 1500க்குமான ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 0க்கு 2 0 கேன்சல், 5ஆம் வாய்ப்பாலில் இது 8 முறை, 5ஆம் வாய்ப்பாலில் இது 3 முறை. கரெக்டா? ஸோ 8:3 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு கேட்டது மாணவர்கள், 2வது மாணவியர்கள். ஸோ யாரை ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு எழுதணும். மாற்றி எழுதனா அதுவும் ஆப்ஷனில் இருக்கும், ஆனால் அது ஆன்சராக இருக்காது. ஓகேவா? 3:8ம் ஆப்ஷனில் இருக்குது, ஆனால் அது ஆன்சர் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எஸ் என்ற கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் கியூ கல்லூரியில் படிக்கும் மாணவர்களில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. Male students studying in the college S, what percentage of male students studying in college Q? ஸோ எஸ்ஸில் படிக்கிற மாணவர்கள், எஸ்ஸில் எத்தனை பேர் படிக்கிறாங்க மாணவர்கள்? 4500 பேர். சரிங்களா? கியூவில் படிக்கிற மாணவர்கள் 3500 பேர். ஸோ கொஷின் என்னன்னா, எஸ் என்ற கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் கியூ கல்லூரியில் படிக்கும் மாணவர்களில், இங்கே பாருங்கள் இந்த வார்த்தை வருது பாருங்கள், கலீல் அப்படின்ற வார்த்தை, அந்த நம்பரை கீழே போடுங்க. அப்போ 3500 கீழே வரும். இங்கிலீஷில் இந்த வாட் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க இல்லைங்க, சரிங்களா? அவங்கள என்ன செய்கிறீங்க, கீழே வச்சுக்கிறீங்க. மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இந்த காலேஜஸ் நார்மலாக கேட்குறாங்கல்ல, அவங்கள மேலே வச்சுக்கிறீங்க. கொஷின் நல்லா புரிஞ்சுங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் காலேஜ் கியூ, அப்போ காலேஜ் கியூவில் காலேஜ் எஸ்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அதான் கேட்குறாங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றதுனால இன்ட்டு 100% போட்டுக்கிறேன், ஏன்னா டோட்டலாக 100%. 2 0க்கு 2 0 கேன்சல், 5ஆம் வாய்ப்பாலில் இது 7 முறை, இது 9 முறை. ஸோ 9 × 100ன்னு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 900. இதை 7ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வைங்களேன், 7 7, மீதி 20, 2 முறை 14, மீதி 6, 12 ஆரம்பிக்குது. இந்த ஒரு ஆப்ஷன் தான், அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் நம்ம சம் போடுவோமே, 8 முறை 56, மீதி 4. சரியா? பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தனா 5 முறை 35, மீதி 5. ஸோ 128.5ன்னு வருது, அதனால் 129 ஆன்சர்னு எடுத்துக்கிறேன், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், ஆவரேஜ் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் ஆல் காலேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனைத்து கல்லூரிகளிலும் படிக்கும் மாணவர்களின் சராசரி காண்க. ஸோ அனைத்து கல்லூரிகள்,
ஸோ எல்லாத்துலேயும் மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். எது எது? 5500, நெக்ஸ்ட்டு 3500, நெக்ஸ்ட்டு 2500, 4500, 4000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5, 10, 15, 20, 10, 20. ஸோ 20,000ன்னு வருதுங்க. சரியா? இந்த 20,000த்தை 5 பேர் இல்லைப்பா, அப்போ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா சராசரி எவ்வளோன்னு வரும்? 4000ன்னு வரும். ஸோ அந்த 4000 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர், அதாவது ஆப்ஷன் டி, டெல்லி. நெக்ஸ்ட்டு, த ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் காலேஜ் பி அண்டு கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி மற்றும் கியூ கல்லூரியில் படிக்கும் மாணவிகளின் சதவீதம் என்ன, விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மாணவிகள் அப்படின்னும் போது பியில் எத்தனை பேர், கியூவில் எத்தனை பேர்? பியில் வந்து மாணவிகள் வந்து 2500 பேர், கியூவில் 2000 பேர். ஸோ அப்போது 2500க்கு 2000 இதுதான் கொடுத்துருக்காங்களா? ஸோ ரேஷியோவில் 2 0க்கு 2 0 கேன்சல். 5ஆ வாய்ப்பாலில் இது 5 முறை, 5ஆ வாய்ப்பாலில் இது 4 முறை. ஸோ 5:4 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன் விச் 2 காலேஜஸ் இஸ் ஈக்குவல் டு த சேம் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த 2 கல்லூரிகளில் மாணவிகளின் எண்ணிக்கை சமமாக இருக்கும்? ஸோ பாருங்கள், கேர்ள்ஸு எந்தெந்த காலேஜில் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2500 பேர், இங்கேயும் 2500 பேரா? அப்போ பிலையும் எஸ்லையும் சேம் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. கரெக்டா? மாணவிகள் வந்து பிலையும் எஸ்லையும் ஈக்குவலாக இருக்காங்க. சார் அதில் மட்டுமா ஈக்குவலாக இருக்காங்க? ஆறுலையும் டீலையும் கூட தான் ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ ஆரும் டீயும் கூட சொல்லலாம். ஒன்று பி கமா எஸ், இல்லைனா ஆர் கமா டி. ஸோ இதெல்லாம் ஈக்குவலாக இருக்காங்க. கொஷினில் இந்த 4 ஆப்ஷனில் பாருங்கள், பி கமா எஸ் எங்கேயுமே இல்லை. சரியா? அதுக்குன்னு அது ஆன்சர் இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க, அது ஆப்ஷனில் தரல, அப்போ அது தேவையில்லை. ஆர் கமா டி கொடுத்துருக்காங்க, அப்போ ஆர் கமா டி ஆன்சர். ஓகேவா? ஏதாவது ஒன்று தான் தருவாங்க. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. பர்த் ரேட் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிறப்பு வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க, வெவ்வேறு நாடுகளுக்கான பிறப்பு வீதம். ஸோ இங்கே 1000ல் கொடுத்துருக்காங்கப்பா. பர்த் ரேட்டை வந்து 1000ல், 1000களில் கொடுத்துருக்காங்க பிறப்பு வீதத்தை. அதாவது இது 20 இல்லை, 20,000 பேர். இது 15 இல்லை, 15,000 பேர். அதே போல் இது இங்கிலாந்தை, தமிழ்லேயும் இங்கிலாந்து தான். ஸ்வீடனை தமிழ்லேயும் ஸ்வீடன் தான். சரியா? ஸோ பாருங்க, கொஷினில் என்ன சொல்கிறாங்க? விச் கண்ட்ரி ஹேஸ் 25% ஹையர் பர்த் ரேட் தென் ஜெர்மனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெர்மனியை விட 25% பிறப்பு விகிதம் அதிகம் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. 25% அதிகமாக இருக்கணும் ஜெர்மனியை விட. ஸோ ஜெர்மனி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. சரியா? 25% அதிகமாக இருக்கணுமா? அப்போ 25% அதிகமாக இருக்கிற நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்வீடன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க, ஏன்னா அதுதான் கம்மியாக இருக்கே. அது 16, இது 15 தான். அப்போ ஸ்வீடன் வராது. சரியா? ஆப்ஷன்லேயும் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்? நியூசிலாந்துன்னு கொடுத்துருக்காங்க, இங்கிலாந்துன்னு கொடுத்துருக்காங்க, சைனா, இந்தியா. நான் என்ன செய்கிறேன்னா இங்கிலாண்டை செக் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் 25%. டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 4 வருது. கரெக்டா? அதனால் 25%. 100 4ஆல் வகுத்தா 25 இல்லை, அப்போ 25% வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, ஆன்சரு தெளிவாக புரிஞ்சுங்க. ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம். என்ன செய்யணும்? இங்கிலாந்து 20, ஜெர்மனி 16 அதிகம்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, அதிகம், ஹையர்னு கொடுத்தா நம்ம என்ன செய்யணும்? மேலே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிக்கணும். ஸோ பெரிய நம்பர் 20, சின்ன நம்பர் 16. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மேலே கழிச்ச கீழே அதிகம்னு சொன்னால் சின்ன நம்பரால் டிவைட் பண்ணணும். இந்த லாஜிக் புரிஞ்சுங்க. அதிகம்னு சொன்னால் சின்ன நம்பரால் டிவைட் பண்ணோம் இன்ட்டு 100%.
ஸோ 4/16 இன்ட்டு 100%. இதுதான் நான் சொன்னேன். இது ஒரு முறை, இது 4 முறை. ஒரு நாள் 4, 25 நாள் 100. ஓகேவா? அப்போ 25% அதிகம் இருக்கிற நாடு எது அப்படின்னு கேட்டால் இங்கிலாந்து. ஏன்னா நான் இங்கிலாந்தை தான் எடுத்து செக் பண்ணேன். சரியா? ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். இதே நியூசிலாந்து தானே சார் ஃபஸ்ட் ஆப்ஷனு, அதை செக் பண்ணி காமிங்க. நியூசிலாந்துக்கு 30 இருக்காப்பா பாருங்களேன், பெரிய நம்பர் 30. ஜெர்மனி வந்து 16, இங்கேயும் சின்ன நம்பர் 16 தான். இன்ட்டு 100%. 14/16 இன்ட்டு 100%ன்னு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக 25% வராது. அதனால் இது ஆன்சராகவும் வராது. சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, த ரேஷியோ ஆஃப் பர்த் ரேட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்வீடன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா மற்றும் ஸ்வீடனின் பிறப்பு வீத விகிதம் என்னவா இருக்கும்? ஸோ இந்தியா வந்து 33. இந்தியாவே தப்பாக சொல்லியிருக்காங்கப்பா. இந்தியா 33, அதே போல் ஸ்வீடன் அப்படின்னும் போது 15. ஸோ 33க்கும் 15க்குமான ரேஷியோ நான் என்ன செய்கிறேன்னா, 3ஆம் வாய்ப்பால் இது 11 முறை, 3ஆம் வாய்ப்பால் இது 5 முறை. ஸோ 11:5 அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி டைம்ஸ் லார்ஜர் சைனாஸ் பர்த் ரேட் ஆஸ் ஜெர்மனி? சீனாவின் பிறப்பு வீதம் ஜெர்மனியை போன்று எத்தனை மடங்கு பெரியதாகும்? இது நல்ல கேள்வி. என்னன்னா, சீனா வந்து எவ்வளோ இருக்கு பாருங்க. சீனா வந்து 40,000 பேர், ஜெர்மனி 16,000 பேர். ஏன்னா இங்கே ஆயிரங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஜெர்மனி வந்து 16பா, சீனா 40. எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த கொஷின்லாம் போடணுன்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் புரிஞ்சா போதும். சிம்பிளாக யோசிங்களேன். ஜெர்மனி 16 ரூபா, நீங்கள் காசாக யோசிங்க, இது ஈஸியாக புரியும். ஜெர்மனிக்கிட்ட 16 ரூபா இருக்குது. சரியா? சீனா கிட்ட 40 ரூபா இருக்குது. 16 ரூபான்றது 40 ரூபா அப்படின்னும் போது எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, 16 ஒரு பங்கு அப்படின்னா 2 பங்கு எவ்வளோங்க? 32 ரூபாவா? கரெக்டாக 32 ரூபா. 16 ரூபா ஒரு பங்குனா அரை பங்கு எவ்வளோங்க? 16 ரூபாயில் பாதி என்ன? அரை பங்கு தான் பாதி தானே. பாதி என்ன? 8 ரூபா. கரெக்டா? ஸோ அப்போது இதை ஆட் பண்ணால் 40 வருது இல்லை? அப்போ 16ஓட 2 பங்கு 32 ரூபா, 16ஓட அரை பங்கு 8 ரூபா. அப்போது 2.5 பங்கு 40 ரூபா இருக்கும். புரியுதா? 2.5 பங்கு 40 ரூபாவாக இருக்கும். அப்போ 2.5 அப்படின்றது ஆன்சர். சரியா? இதை நான் காசாக ஏன் சொன்னேன்னா, காசாக சொன்னால் ஈஸியாக புரியும் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவின் பிறப்பு விகிதம் இங்கிலாந்தின் பிறப்பு விகிதத்தில் எத்தனை சதவீதம்? நல்லா புரிஞ்சுங்க. விகிதத்தில் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த விகிதத்தில்னு வரத கீழே எழுதணும். ஓகேவா? அதே தான் நான் முன்னையும் சொல்லியிருப்பேன். இந்த வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இங்கிலாந்து பர்த் ரேட் அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அவங்க கீழே வருவாங்க, இந்தியா மேலே வருவாங்க. சரியா? ஸோ கொஷினில் இந்தியா வந்து 33, இங்கிலாந்து 20. ஸோ ஞாபகம் வச்சுங்க. கொஷினில் என்ன சொல்கிறாங்க? இங்கிலாந்தோட பிறப்பு விகிதத்தில், அப்போ இங்கிலாந்து 20, இந்தியாவோட பிறப்பு விகிதம் எவ்வளோ பர்சன்டேஜ்? இதுதான் கொஷின். சரியா? அப்போது ஓர் 20 20, 5 முறை 100, 33 5ஆல் பெருக்குனா 165% அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இங்கிலாந்தின் பிறப்பு விகிதத்தில், அப்போ இங்கிலாந்தை கீழே வச்சுக்கணும். அதில் இந்தியாவோட பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இதான் கேட்குறாங்க. இந்தியாவோட சதவீதம் எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பிறப்பு விகிதம்னு கொடுத்தனால இந்தியாவோட பிறப்பு விகிதம் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. லாஜிக்கலாக யோசிங்க. நெக்ஸ்ட் ஒன், த ரேஷியோ ஆஃப் பர்த் ரேட் ஆஃப் சைனா வந்து இங்கிலாந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீனா மற்றும் இங்கிலாந்தின் பிறப்பு விகிதத்தின் வீதம் என்ன? அதாவது விகிதம் என்ன? ஸோ இது ஈஸியான கொஷினுங்க. என்னன்னா, சைனா வந்து 40ன்னு நினைக்கிறேன், இங்கிலாந்து 20. இப்போ தான் பார்த்தோம். சைனா 40, இங்கிலாந்து 20. ஸோ ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. யாரை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க? சைனாவை கேட்குறதுனால சைனா 40,
இங்கிலாந்து 20. ரேஷியோ கேட்டிங்கன்னா 20ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை, 20ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை. ஸோ 2:1 அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு லைன் கிராஃப், ஒரு கோடு வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார்? இந்த மாதிரி தான் டைகிராம் கொடுத்துருப்பாங்க. என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே. இது கொடுக்கப்பட்ட வரைபடமானது ஒரு கிரிக்கெட் வீரரின் 6 போட்டிகளில் அவர் அடித்த ரன்களை கூறுகிறது. எத்தனை போட்டிகளில் அவர் முந்தைய போட்டியை விட சிறப்பாக ஆடியுள்ளார்? அதுக்கு முன்ன மேட்சை விட எத்தனை மேட்ச்சில் அவர் சூப்பராக ஆடி இருக்காரு, இதுதான் கேட்குறாங்க. சரியா? இங்கிலீஷ்லேயும் அதுதான் பாருங்க. இன் ஹவு மெனி மேட்சஸ் வாஸ் இஸ் பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் தென் த ப்ரீவியஸ் மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெட்டர் தென் த ப்ரீவியஸ் மேட்ச். ஸோ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னா, இதுதான் அந்த 6 மேட்ச்சில் அவர் அடித்த ரன்னு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 10 ரன் அடிக்கிறாரு, 2வது மேட்ச்சில் 17 ரன் அடிக்கிறாரு. அப்போது போன மேட்சை விட நல்லா ஆடிருக்காரு. அப்போ இதுக்கு கணக்கில் எடுத்துக்கலாமா? 2வது மேட்ச் 17 ரன் அடிச்சுட்டு 3வது மேட்ச் டைரெக்டாக 51 ரன் அடிக்கிறாரு. அப்போ இதுவும் சூப்பராக ஆடிருக்காரு. அப்போ இதுவும் கணக்கில் எடுத்துக்கிறேன். சரியா? 51 ரன் அடிச்சு அடுத்த மேட்ச் 45 ரன் தான் அடிக்கிறாரு. அப்போது இது சரியாக ஆடலை. அப்போ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது. கொஸ்டினில் நல்லா புரிஞ்சுங்க. போன மேட்சை விட அவர் இந்த மேட்ச் நல்லா ஆடணும். அந்த மாதிரி டோட்டலாக எத்தனை மேட்ச் நல்லா ஆடிருக்காரு, இதுதான் கொஸ்டின். சரியா? அப்போது இங்கே 45 ரன் அடிச்சுட்டு அடுத்த மேட்ச் 63 ரன் அடிக்கிறாருன்னா இது சூப்பராக ஆடிருக்காரு. அப்போது இது 3வதாக கணக்கு எடுத்துக்கிறேன். அடுத்தது பாருங்க, 63 ரன் அடிச்சுட்டு அடுத்த மேட்சை 39 ரன் தான் அடிக்கிறாரு. அப்போ இது சரியாக ஆடல. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் எத்தனை தடவை அவர் நல்லா ஆடிருக்காருன்னா 3 முறை நல்லா ஆடிருக்காரு. சரியா? அப்போ ஆன்சரு ஆப்ஷன் சி. கொஷின் புரியுதா பாருங்க. அவர் அடித்த ரன்களை கூறுகிறதா? எத்தனை போட்டிகளில் அவர் முந்தைய போட்டியை விட சிறப்பாக ஆடியுள்ளார்? போன மேட்சை விட எத்தனை மேட்ச்சில் நல்லா ஆடுறாரு, இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 அப்படின்றது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்ட வரைபடமானது ஒரு கிரிக்கெட் வீரரின் அடுத்தடுத்த 6 போட்டிகளில் அவர் அடித்த ரன்களை கூறுகிறது எனில் 6 போட்டிகளில் அவர் அடித்த ரன்களின் சராசரி என்ன? இது உங்களுக்கு தெரிந்ததே. சராசரி அப்படின்னும் போது என்ன செய்வோம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? 20, 11, 78, 23, 45, 39 ஆட் பண்ணிங்கன்னா 9, 5, 14, 17, 25, 26, 4, 5, 12, 14, 18, 21. ஸோ 216ன்னு வருதுங்க. 6ஐயும் கூட்டி 6ஆல் வகுத்தா அதுதானே சராசரி. 6 நம்பரையும் கூட்டிட்டேன், இதை 6ஆல் வகுக்கிறேன். 6ஆல் வகுத்தா 1 6 6, 3 6 18, 21ல் 18 போனால் மீதி 3. அப்போ 36ன்னும் போது அகைன் 6 6 36ன்னு வரும். கரெக்டா? ஸோ சராசரி வந்து 36ன்னு வருதுங்க. ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? கொடுக்கப்பட்ட வரைபடத்தை கொண்டு கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. 2 வெவ்வேறு கம்பெனிகளில் அந்த ஆண்டில் உருவாக்கிய வாகனங்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? மேனுஃபேக்சர் பண்ண நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுவும் ஆயிரங்களில், நம்பர் இன் தௌசண்ட்ஸ். ஸோ இது 139 இல்லை. சரியா? 139 இல்லை, 139 ஆயிரம், அதாவது 1,39,000. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த செம்ம பார்க்கணும். இதுலேயும் பாருங்கள், இந்த கலர் எல்லாம் பிடிஎஃப்க்கு ஓகே. ஆனால் நம்ம கொஷின் பேப்பருக்கு இந்த மாதிரி கலர்லாம் வராது. ஃபஸ்ட்டு குத்தது எக்ஸு, 2வது குத்தது ஒய்ன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். சரியா? வேறு வழி இல்லை. அதுவும் இங்கே பாருங்கள், கீழே எக்ஸ் இருக்குது, மேலே ஒய் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இதெல்லாம் நீங்கள் அந்த எக்ஸாமில் ஒரு சவாலாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ என்ன சார் செய்யறது? நம்ம சம்மு பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் த 2 கம்பெனிஸ் ஃப்ரம் 1997 to 2000? இது என்ன செய்யலான்னா 2000 ஆண்டு முதல் 1997ஆம் ஆண்டு வரை
2 கம்பெனிகளில் உற்பத்தி செய்த மொத்த வாகனங்களுக்கான வித்தியாசம் காண்க. கொஷின் இதுதான்ப்பா. இங்கிலீஷில் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஏற்ற தமிழ் மீனிங் இதுதான். சரியா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் 2 கம்பெனிஸ் ஃப்ரம் 1997 to 2000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2000 1997 வரை 2 கம்பெனிகளில் உற்பத்தி செய்த மொத்த வாகனங்களுக்கான வித்தியாசம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா 2000 வரைக்குமா, அப்போ இது வரைக்கும் எடுத்துக்கணும். இது 2 தேவையில்லை. சரியா? இது வரைக்கும் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த ப்ளூ மட்டும் எதுக்குறேன்பா. எக்ஸுன்ற கம்பெனி வந்து ப்ளூ கலரா, ஒய்ன்ற கம்பெனி இந்த ஆரஞ்சு கலரு. இப்போ பாருங்கள், நான் ப்ளூவை மட்டும் எடுக்கிறேன்னா எக்ஸை மட்டும் எல்லாத்தையும் கூட்டுறேன். 119, 99, 141, 78 ப்ளூ இருக்கிற இடம் மட்டும் ஆட் பண்ணுங்க. அதுதான் எக்ஸ் கம்பெனி. இது 27, 11, 20, 23, 437. கரெக்டா? 437. இதே ஆரஞ்சில் ஆட் பண்ணுங்க. அதுதான் ஒய் கம்பெனி. இது ஆரஞ்சு வந்து என்னென்ன இருக்குது? 139, 120, 100, 128, 4, 6, 8, 4, 487. சிம்பிளான கொஷினுங்க. இதுக்குமான வித்தியாசம் என்னங்க? 487ல் 437 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 50 இருக்குமா? 50 தானே? ஸோ கொஷினில் 50 ஆப்ஷன்லேயே இல்லையே சார் அப்படின்னா விட்டுறாதீங்க, நல்லா யோசிங்க. கொஷின் கொடுத்துருக்கிறது ஆயிரங்களில். கரெக்டா? ஆயிரங்களில். அப்போ இங்கே என்ன தெரியுது? எனக்கு வித்தியாசம் 50ன்னு வந்துச்சு. இது கூட 1000 மல்டிப்ளை பண்ணுறேன்னு வையேன். 1000 போது எவ்வளோங்க மல்டிப்ளை பண்ணுவேன்? 3 0 மல்டிப்ளை பண்ணுவேன்னா அந்த 3 0 சேர்த்துங்க. 50 கூட 3 0 சேர்த்தா 50,000. ஸோ வித்தியாசம் 50,000. அவ்வளோதான். சரிங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுங்க. இந்த 487க்கும் 437க்குமான வித்தியாசம் 50பா. ஏன்னா கொஷினில் அதுதானே கேட்குறாங்க. வித்தியாசம் தான் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இந்த வித்தியாசத்தை வெறும் 50ன்னு கொடுத்துருந்தா நம்ம 50 டிக் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் மேலே ஆயிரங்களில் அப்படின்ற வார்த்தை கொடுத்தனால 50 கூட 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50,000. சரியா? ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட எந்த ஆண்டில் கம்பெனி எக்ஸில் உருவாக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் கம்பெனி ஒய்யில் உருவாக்கப்பட்ட பொருட்கள் ஆகியவற்றுக்கான வித்தியாசம் குறைவாக உள்ளது? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் எக்ஸ்லேயும் ஒய்லையும் எங்கே மினிமமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இதுக்கான வித்தியாசம் என்னங்க? வருஷம் அந்த வித்தியாசம் பாருங்கள். இதுக்கு வித்தியாசம் 20, இங்கே வித்தியாசம் 21, இங்கே வித்தியாசம் 41. ஸோ இதில் வித்தியாசம் 50, இங்கே வித்தியாசம் 13, இதில் வித்தியாசம் 11. ஸோ எந்த வருஷம் அந்த கம்பெனி எக்ஸ் கம்பெனிலையும் ஒய் கம்பெனிலையும் விற்கப்பட்ட அந்த வாகனங்களுக்கான வித்தியாசம், அந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிளுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து மினிமமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2002 தான் மினிமமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ 2002 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஒரு டயக்ராம் என்ன சொல்கிறாங்க? How many more cars did he sell in the second quarter as compared to the first? முதல் கால் பகுதியை விட இரண்டாவது கால் பகுதியில் அவர் எத்தனை கார்களை அதிகம் விற்றுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த கொடுத்துருக்கிற டயக்ராமு ஜனவரி மாதம் வந்து ஜூன் மாதம் வரைக்கும் அவங்க விற்ற இங்கே காருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இது காருமா? விற்ற கார்களின் எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ இங்கேயும் காருன்னு எடுத்துங்க. பாருங்கள், எத்தனை காரை அதிகமாக விற்றுருக்காங்க அப்படின்னு தான் வந்து கொஷின் கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை என்ன செய்யலாம்னா ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும், அதுதான் இங்கே ஜானு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்கிறாங்க?
முதல் கால் பகுதியை விட 2வது கால் பகுதியில் அவர் எத்தனை கார்களை அதிகம் விற்றுள்ளார்? எப்பவுமே கால் பகுதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வருஷம் வைங்களேன், ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் மொத்தம் 12 மாதமாங்க. 12 மாதம். இதில் அரையாக பிடிக்கிறேன், ஆஃபாக பிரிக்கிறேன் அப்படின்னா ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் 6 மாதமா, அதுதான் ஃபஸ்ட்டு 6 மாதம். ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அடுத்த 6 மாதம். கரெக்டா? ஆனால் இங்கே கால் பகுதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜனவரியிலேருந்து மார்ச் எண்டு வரைக்கும் முதல் கால் பகுதி, மார்ச் எண்டுலேருந்து ஜூன் வரைக்கும் 2வது கால் பகுதி. சரியா? ஜூலையிலிருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் 3வது கால் பகுதி. அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிறது 4வது கால் பகுதி. அந்த 12 மாதத்தை 3 மாதமாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. முதல் கால் பகுதி, அப்போ முதல் கால் பகுதினா என்ன அர்த்தம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வித்த காரை விட ஏப்ரல், மே, ஜூன், அதுதானே 2வது கால் பகுதி. ஏப்ரல், மே, ஜூனில் வித்த காரு எவ்வளோ அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சிம்பிளான கொஷின். இதை 3த்தையும் கூட்டுங்க. இதுதான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் அவங்க வித்த காரு. ஸோ கூட்டினீங்கன்னா 245 கார் விற்றுருக்காங்க. சரியா? இங்கேயும் அதே போல் இந்த சைடு ஏப்ரல், மே, ஜூன் இதில் கூட்டினீங்கன்னா என்ன வருது? 275 வருதாப்பா? 275 வருது. கரெக்டா? ஸோ அப்போது 2வது கால் பகுதியில் 275 கார் விற்றுருக்காங்க. ஃபஸ்ட்டு கால் பகுதியில் 245 கார் தான் விற்றுருக்காங்க. அப்போ எத்தனை காரை அவங்க அதிகமாக விற்றுருக்காங்க? 30 கார் அதிகமாக விற்றுருக்காங்க. ஸோ அதுதான் கொஷின். முதல் கால் பகுதியை விட, அதாவது 245 காரை விட 2வது கால் பகுதியில் 275 காரை விற்றுருக்காங்க. அப்போ அவர் எத்தனை கார்களை அதிகம் விற்றுள்ளான்னு கேட்குறாங்க. 30 கார் அதிகமாக விற்றுருக்காங்க. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்டு இன் ஏப்ரல் ஆஸ் கம்பேர்டு டு மார்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா, கொஷினில் மார்ச் மாதத்தை ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதத்தில் எத்தனை சதவீதம் கார்கள் கூடுதலாக விற்றுள்ளது? மார்ச் மாதம் 60, ஏப்ரல் மாதம் 95. சரியா? இதை வச்சு தான் சம் போட போகிறோம். 60 1, 95 1. ஸோ பாருங்கள், என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இன்க்ரீஸ் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்களா, கூடுதல், அதிகம், கூடுதல் எல்லாமே ஒன்று தானே. அப்போ என்ன சார் செய்யணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். இது மேலே. சரியா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். 95. ஸோ மாற்றி போட்டிருக்கேன். 95லேருந்து 60 கழிக்கணும். அதிகம், கூடுதல் இதெல்லாம் கொடுத்தா கீழே சின்ன நம்பரு இன்ட்டு 100%. ஆக்சுவலாக ஆப்ஷனில் மிஸ்டேக் இருக்கும். அது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஞாபகம் வச்சுங்க, இன்க்ரீஸுன்னு கொடுத்தனால கீழே சின்ன நம்பர், மற்றபடி பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மேலே கழித்து எழுதிங்க. சரியா? அப்போது 35/60 இன்ட்டு 100%. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அதிர்ஷ்டம் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 35 இன்ட்டு 10 350. இதை 6ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 6 5 30, 50ன்னும் போது 6 8 48. பாயிண்ட் வச்சு 0 சேர்க்குறேன்னா 3 முறை 18. ஸோ மீதி 2 இந்த மாதிரி போகுது. சரியா? ஸோ இது ஆன்சரு 58%. 68 இல்லை, 58%. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சராக இருக்கும். சரியா? அது கரெக்டாக 58.333 அப்படின்னு போகும். சரியா? ஸோ என்ன ஆப்ஷனில் தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிக் பண்ணிங்க. இது 58% ஆன்சரு. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ கொடுத்துருக்கிற டைக்ராம் வந்து 5 அணிகளுக்கு எதிராக கோலி மற்றும் ஷர்மா அடித்த ரன்களை குறிப்பிடுகிறது. ஸோ கோலி அடித்தது ப்ளூ கலரு, ஷர்மா அது ஆரஞ்சு கலரு. இதை வச்சு சம் பார்ப்போம். சரியா?
ஸோ இது எல்லாமே 5 டீமுப்பா. பின்றது ஒரு டீம், கியூன்றது ஒரு டீம், ஆர் ஒரு டீம், எஸ் ஒரு டீம், டி ஒரு டீம். சரியா? ஸோ என்ன சொல்கிறாங்க கொஷினு, வாட் இஸ் த டோட்டல் ரன்ஸ் ஸ்கோர்டு பை கோலி அகைன்ஸ்ட் 5 டீம்ஸ். ஸோ 5 டீமுக்கு எதிராக கோலி அடித்த மொத்த ரன் என்னன்னு கேட்குறாங்க. கோலி இது என்ன கலரு, ப்ளூ கலரா? ஸோ அதை ஆட் பண்ணுங்கள். 1000, 1100 ஆட் பண்ணிங்கன்னா 2100. 2100ஓட 1400 ஆட் பண்ணால் 3500. 3500ஓட 500 ஆட் பண்ணால் 4000. 4000 + 800 4800. ப்ளூவை தான் ஆட் பண்ணோம். சரியா? அப்போ 4800 ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, the run scored by Sharma against 5 teams is what percent total run scored by Kohli against 5 teams. 5 அணிகளுக்கு எதிராக ஷர்மா அடித்த ரன்னானது 5 அணிகளுக்கு எதிராக கோலி அடித்த ரன்னில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, 5 அணிகளுக்கு எதிராக ஷர்மா அடித்த ரன் ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்கள். ஷர்மா அது எல்லாமே ஆரஞ்சா, 800, 700, 1500. 1500ஓட 1000 ஆட் பண்ணால் 2500. 2500ஓட 1200 ஆட் பண்ணால் 3500. ஸோ அதோட 1300 ஆட் பண்ணால் 5000. ஸோ 5 அணிகளுக்கு எதிராக ஷர்மா அடித்த ரன்னானது 5 அணிகளுக்கு எதிராக கோலி அடித்த ரன்களில், அந்த கலீல் வரத கீழே எழுதுங்க. அப்போ 4800 தான் 5 அணிக்கு எதிராக கோலி அடித்த ரன். இங்கிலீஷ்லேயும் நான் என்ன சொன்னேன், இந்த வாட் பர்சன்ட்டுன்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒருத்தரை சொல்கிறாங்கல்ல, அவங்கள தூக்கி எங்கே எழுதணும், கீழே எழுதணும். சரியா? மேலே ஷர்மாது 5000ன்னு மேலே எழுதிங்க, இன்ட்டு 100%. ஓகேவா? ஸோ இதில் விஷயம் என்னென்னா, 2 0க்கு 2 0 கேன்சலு. இதில் என்னென்னா, 2ஆம் வாய்ப்பாலில் இது 24 முறை, 2ஆம் வாய்ப்பாலில் இது 25 முறை. 4ஆம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன்னா 4 6 24, 4ஆம் வாய்ப்பாலில் இது 25 முறை. ஸோ 625ன்னு வருது. இதை நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். 6ஆல் டிவைட் பண்ணுறேன்னா நான் இதை எப்படி போடலாம், ஃபஸ்ட்டு அப்படி யோசிங்க. 1 6 6ஆப்பா? சரியா? இப்போ 2 மட்டும் இறக்குறேங்க. 6ஆம் வாய்ப்பாலில் 2 வருமா அப்படின்னு கேட்டால் வராது. இல்லை, நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் வேணால் இறக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்னதான் செஞ்சாகணும், ஒரு நம்பராக தான் டிவைட் பண்ணி ஆகணும். எனக்கு அது தெரில அப்படின்றவங்க என்ன செய்யுங்க, பெஸ்ட்டு 6 10 முறை பெருக்குனா 60ஆங்க, மீதி 2ன்னு எழுதிங்க. இப்போ ஈஸியாக புரியும். சரியா? 6 10 60, மீதி 2. சரியா? 6ஆம் வாய்ப்பாலில் 2 வராது, அதனால நான் 5யும் இறக்கிறேன். 6 நாள் 24, மீதி 1. ஸோ 104 புள்ளி சம்திங்கில் வர்றது ஆன்சரு. வேணால் பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்த்திங்கன்னா 1 முறை 6ன்னு வரும். ஸோ இப்படி தான் அது வரும். ஓகேவா? 104.1ன்னு வரும். ஆப்ஷன் ஏ ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, த ரன் ஸ்கோர்டு, த ரேஷியோ ஆஃப் ரன் ஸ்கோர்டு பை கோலி அகைன்ஸ்ட் த டீம் எஸ் அண்ட் டி. எஸ்ஸுக்கும் டீக்கும் எதிராக கோலி அடித்த ரன்களின் சதவீதம். ஸோ எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவுலையா, எஸ்ஸில் 500, டீயில் 800. எஸ்ஸில் 500, டீயில் 800. ஸோ ஆப்ஷன் 2 0க்கு 2 0 வச்சிங்கன்னா 5:8 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இது புரியும் நினைக்கிறேன். கோலி தானேப்பா கேட்குறாங்க, பார்த்துக்க. எஸ்ஸுக்கு 500, டீக்கு 800. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால் 5:8 ஆன்சரு. கியூ மற்றும் ஆர் அணிகளுக்கு எதிராக கோலி அடித்த ரன்களுக்கும் கியூ மற்றும் ஆர் அணிகளுக்கு எதிராக ஷர்மா அடித்த ரன்களுக்குமான வித்தியாசம். ஸோ கியூக்கும் ஆருக்கும் நடுவில் கோலி அடித்த ரன். கியூவில் கோலி என்ன 1100 ரன்னு. சரியா? ஆறில் 1400 ரன்னு. மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 2500 ரன் அடிச்சிருக்காரு கோலி. சரியா? அதே போல் ஷர்மாவை பார்த்தீங்கன்னா கியூவில் 700 ரன்னு, ஆறில் 1000 ரன்னு. அப்போ மொத்தமாக 1700 ரன் அடிச்சிருக்காரு, கியூவும் ஆரும் சேர்த்து.
ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. 2500ல் 1700 போச்சுன்னா 800 தானேங்க. அப்போ அந்த 800 தாங்க வித்தியாசம். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். எஸ் என்ற அணிக்கு எதிராக கோலி அடித்த ரன்னானது எஸ் அணிக்கு எதிராக சர்மா அடித்த ரன்களை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக இருக்கிறது? சூப்பர், குறைவு. இது வரைக்கும் நம்ம இதை பற்றி பேசலை. சரியா? இப்போ இதை பற்றி பேசுவோம். லெஸ் தென். ஸோ நம்ம என்ன செய்வோம்னா, எஸ்ஸுக்கு கொஷினில் பாருங்கள், எஸ்ஸில் கோலி வந்து பார்த்தீங்கன்னா 500 ரன் தான். சரியா? சர்மா வந்து 1200 ரன்னு. ஸோ இதில் எஸ்ஸில் வந்து கோலி 500 ரன்னு, சர்மா 1200 ரன்னு. ஸோ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் என்ற அணிக்கு எதிராக கோலி அடித்த ரன்னானது 500 ரன்னானது எஸ் அணிக்கு எதிராக சர்மா அடித்த ரன்களை விட எவ்வளவு சதவீதம் கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன். கம்மியோ அதிகமோ மேலே என்ன செய்யணும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். கீழே என்ன செய்யணும், குறைவு லெஸ் தென்னு கொடுத்தனால பெரிய நம்பரை தூக்கி கீழே எழுதணும் இன்ட்டு 100%. சரியா? ஸோ மேலே 700, கீழே 1200 இன்ட்டு 100%. 2 0க்கு 2 0 அடிச்சிட்டேன். 4ஆம் வாய்ப்பாடில் இது 3 முறை, 4ஆம் வாய்ப்பாடில் இது 25 முறை. 7ஐயும் 25ஐயும் பெருக்குனா 175. இதை நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஞாபகம் வச்சுங்க, இதை 2 பெருக்குனா 175, 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 5 15, 17 போனால் மீதி 2, 25 அப்படின்னும் போது 8 முறை 24, மீதி 1. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா 3 9, மீதி 1. ஸோ 58.3ல் வருது. ஆப்ஷன் சி ஆன்சராக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஷின், அட்டவணை. ஸோ இந்த அட்டவணையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். What was the approximate percentage increase in the sales of 55Ah batteries in 1998 compared to that in 1992? 1998ல் 55 AH வகை பேட்ரி, 98ல் வந்து 108ஆ? கரெக்டா? அதே போல் 92ல் 75. சாரி, இங்கே பாருங்கள் கொஷினில் 1992ஆம் ஆண்டை ஒப்பிடுகையில் 1998ஆம் ஆண்டில் விற்கப்பட்ட 55 AH வகை பேட்டரி பார்க்கணுமா? சரி, ஓகே. 55 AH வகை பேட்டரியில் 92ல் என்ன வருது, 108 இருக்குது, 98ல் 145. அவ்வளோதாங்க. கொஷின் என்ன சொல்கிறாங்க, ஒப்பிடுகையில் தோராயமாக எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினில் இங்கிலீஷில் பாருங்கள் ஒரு வார்த்தை இருக்குது, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னு. ஆனால் தமிழில் தோராயமான சதவீதம் காண்கன்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீங்களாக தான் புரிஞ்சிக்கணும். இந்த கொஷினில் எங்கேயுமே அதிகமாகுது குறையுதுன்னெலாம் சொல்ல, ஆனால் இங்கிலீஷில் கொடுத்துட்டாங்க இன்க்ரீஸுன்னு. கரெக்டாக? அப்போ வேறு வழியே இல்லை. நீங்கள் என்ன தான் பண்ணியாகணும், அதிகரித்த சதவீதம் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். இது என் தப்பு இல்லை, இதுக்கு முன்னே என் தப்பு இருந்தது, அது எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணேன். சரியா? இது என் தப்பு இல்லை, கொஷினே இப்படி தான் கேட்பாங்க. இது கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க தப்பும் இல்லை, கொஷின் இப்படி தான் வரும். இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது, தமிழில் தோராயமான சதவீதம் காண்கன்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், 92 விட 98 அதிகமாக தானே இருக்குது. அப்போ அது அதிகரித்த சதவீதம். எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ அது அதிகரித்த சதவீதம் தானே. ஸோ என்ன செய்யணும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். அதிகரித்த சதவீதம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னு சொன்னனால கீழே சின்ன நம்பர் இன்ட்டு 100%. ஸோ இதை கழிச்சிங்கன்னா என்ன ஆகும், 37/108 இன்ட்டு 100%. இதை நான் எந்த வாய்ப்பாடில் அடிக்கிறேன், 4ஆம் வாய்ப்பாடில் இது 27 முறை, 4ஆம் வாய்ப்பாடில் இது 25 முறை. சரியா? ஸோ இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் ஆகாது. மேலே மல்டிப்ளை பண்ணிங்க, 37 இன்ட்டு 25, 7 5 35, 5 5
பாஞ்சும் வந்து 3 18. ஸோ நெக்ஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாலில் இது 74 முறை. ஸோ 5 925ன்னு வருதுங்க. அந்த 925 நான் என்ன செய்யணும், 27ஆல் டிவைட் பண்ணணும். 27 3 முறை பெருக்குனா 81ங்க. கழிச்சிங்கன்னா 115ன்னு வரும். சரியா? ஒரு 4 முறை போடுறேன்னு வைங்களேன். 4 முறை என்ன வரும், 54 108. ஸோ 7 34 புள்ளி சம்திங்கில் ஆன்சர் வருது. நமக்கு 34 ஆன்சரில் குத்தனால 34 தான் ஆன்சர். ஓகேவா? மேபி 35 வந்திருந்தா இதை ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா 35 ஆப்ஷனில் இல்லை. சரியா? அதனால் இது போடணுன்னு அவசியம் இல்லை. 34 இல்லை 35ல் ஆன்சர் வருது சார்னா நம்ம இதை என்ன பண்ணியிருக்கலாம், டிவைட் பண்ணியிருக்கலாம். 35 ஆப்ஷனில் இல்லாதனால இதோட நிற்க வச்சிருங்க. 34 தான் ஆன்சர். பாருங்க, 7 வருடங்களில் விற்கப்பட்ட மொத்த பேட்டரிகளில் எந்த வகை பேட்டரிகள் அதிகம் விற்கப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் ஒரு லாஜிக் பேஸ்டு கொஷின்ங்க. என்ன சொல்கிறாங்க, 7 வருஷத்தில் விற்கப்பட்ட மொத்த பேட்டரியில் எந்த வகை பேட்டரி அதிகமாக விற்றுருக்காங்க. இதுதான் அந்த 7 வருஷம். சரியா? எந்த வகை பேட்டரி அதிகமாக விற்றுருக்காங்கன்னு கேட்குறாங்க. என்ன செய்யணும்னா ஒவ்வொன்றையும் இங்கே ஆட் பண்ணணும். இதை உக்காந்து ஆட் பண்ணணும். சரியா? இதை ஆட் பண்ணி அதில் எந்த வகை பேட்டரி அதிகமாக விற்றுருக்காங்கன்னு சொல்லணும். ஓகேவா? இதுக்கு பெஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த நம்பரில் பாருங்களேன். இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த நம்பர் பெருசாக இருக்குது சார். சரியா? பெருசாக இருக்குது. அதை வச்சு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 32AH ஆன்சராக இருக்கும். சரியா? மோஸ்ட்லி 32AH வந்து ஆன்சராக இருக்கும். ஏன்னா இதில் 4 நம்பர் பாருங்கள் பெரிய நம்பராகவே வந்துருச்சு. சரியா? ஸோ அதனால் 32AH ஆன்சரு. இதை கூட்டி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கூட்டி பார்க்காம அந்த நம்பரை ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிங்கனாலே 32AH ஆன்சராக இருக்கும். இல்லை சார், நான் தலைகையாக தான் குதிப்பேன், நான் ஆன்சரை செக் பண்ணுறேன் அப்படின்னா மொத்தத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். அதில் எது பெருசாக இருக்கோ அதுவே ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இதுக்கு 32AH. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் த நம்பர் ஆஃப் 35AH பேட்டரிஸ் சோல்ட் இன் 1993 அண்டு 1997? 93 97ல் விற்கப்பட்ட 35AH வகை பேட்டரிகளின் வித்தியாசம். 35AH வகை பேட்டரியில் 93ல் 84, 97ல் 45. இதுக்கான வித்தியாசம் என்னங்க? 84ல் 45 போச்சுன்னா 14ல் 5 போனால் 9, 3 39ன்னு வருதுங்க. கொஷினில் பாருங்கள், ஒரு இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, நம்பரின் தௌசண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆயிரங்களில் இந்த வார்த்தை கொடுத்தனால அது 39 அல்ல, 39,000. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் கழிச்சா 39 வருதுப்பா. அது ஆயிரங்களில் கொடுத்தனால நீங்கள் 39,000 ஆன்சராக எடுத்துப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன், 1992 மற்றும் 97 வரை எந்த வகை பேட்டரிகளின் விற்பனை தொடர்ந்து குறைந்துள்ளது? ஸோ கண்டினியூஸாக குறையணும். எந்த வகை பேட்டரின்னு கேட்குறாங்க. 93லேருந்து 97 வரைக்குமா? 92லேருந்து 97 வரைக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா இது வரைக்கும் பார்க்கணும். இங்கே பாருங்களேன், 75க்கு அப்புறம் 30 குறைஞ்சிருக்கா, ஆனால் அதிகமாகுது பாருங்கள் இங்கே. அப்போ 4AH இல்லை. 144க்கு அப்புறம் 126 குறைஞ்சிருக்கு, 114 குறைஞ்சிருக்கு, 90, 75, 60 கரெக்டாக குறையுது பாருங்கள். இதுதான் கேட்குறாங்க. அடுத்தடுத்த வருஷம் குறையணும் சார். இங்கே 85 வருதே சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கேட்டது என்னன்னா 92லேருந்து 97 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. 98 வரைக்கும்னு கேட்டிருந்தா 7AH வந்திருக்காது. ஆனால் 97 வரைக்கும்னு கேட்டனால 7AH தான் ஆன்சரு. பாருங்கள், 97 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 7AH அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? தொடர்ந்து பேட்டரியோட விற்பனை குறைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க,
இது ஒவ்வொரு ஊர் பேருமா, ஜமால்பூர், சாட்னா, ரீவா, குவாலியர் அப்படின்லாம். சரியா? போபால் மற்றும் ரீவா நகரில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கைக்கான வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தா ரேஷியோவில் ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. போபாலில் மொத்தம் 1089 பேர். மக்கள் தொகை எத்தனை பேர்? 1089 பேர். இதில் ஆணும் பெண்ணும் சேர்த்தா மொத்தம் 9 பங்கு. சரியா? ஆணும் பெண்ணும் சேர்த்தா மொத்தம் 9 பங்கு. இதில் ஆண்கள் அப்படின்னும் போது மென் 5 பங்கு இருக்காங்க. கொஷினில் ஆண்களின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. அதனால் 9 பங்குல 5 பங்கு ஆண்களா? 1089ல் 5 பங்கு எவ்வளோ? ஃபஸ்ட் அதுதான் பார்க்கணும். சரியா? 9ல் 5 பங்கு. இது ஒரு முறை ஓர் 9 9. இங்கேயும் ஓர் 9 9. 10ல் 9 போனால் மீதி 1மா. 18ல் 2 9 இருக்குது. ஓர் 9 9. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஓர் 5 5, 2 5 10, ஓர் 5 5, 5ஓட 1 கூட்டினா 6. 605 பேர் இதில் போபாலில் இருக்கிற ஆண்கள். சரியா? ரீவா தானே கொடுத்துருக்காங்க. ரீவாவில் மொத்தம் 1815 பேர் இருக்காங்க. சரியா? அவங்க 2 பேரையும் சேர்த்தா மொத்தம் 15 பங்கு. இதில் ஆண்கள் 8 பங்கு. கரெக்டா? இதையும் நான் என்ன செய்கிறேன்னா 15ஆல் அடிக்கிறேன். ஓர் 5 5. இங்கேயும் ஓர் 5 5. 18ல் 15 போனால் மீதி 3. 31ல் 2 15 இருக்கும். மீதி 1 இருக்கும். 15ல் ஒரு 15 இருக்கும். ரைட்டா? ஸோ ஓர் 8 8, 2 8 16, ஓர் 8 8, 8ஓட 1 கூட்டினா 9. ஸோ இது யார்? ரீவாவில் இருக்கிற ஆண்கள். இவங்க 2 பேருக்குமான வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. 968ல் 605 கழிச்சிங்கன்னா 8ல் 5 போனால் 3, 6 3. ஸோ 363 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, போபால் நகரில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையானது ரீவா மற்றும் குவாலியர் நகரில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் கொஞ்சம் பெரிய கொஷின் தான், இருந்தாலும் நம்ம போடுவோம். சரியா? வேறு வழி இல்லை. பாருங்கள், போபால் நகரில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை. போபாலில் இருக்கிற பெண்களா மொத்தம் 1089 பேர்ப்பா. சரியா? கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறோம் பார்த்துங்க. 1089 பேர். இதில் மொத்தம் 9 பங்கு. அதில் 4 பங்கு பெண்களா? ஸோ இது ஒரு முறை. இது இப்போ தான் நம்ம சொன்னோம் 121 முறை. இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு நாள் 4, 2 நாள் 8, ஒரு நாள் 4. இது யார்? போபாலில் இருக்கிற பெண்கள். ஸோ போபாலில் இருக்கிற பெண்கள் 484 பேர். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ரீவா மற்றும் குவாலியர் நகரில் உள்ள பெண்கள். ரீவாவில் எத்தனை பேர்? ரீவாவில் மொத்தம் 1805 பேர். மொத்தம் 5 பங்கா? அதில் பெண்கள் 7 பங்கு. ஸோ இது ஒரு முறை. இது இப்போ தான் அடிச்சு காமிச்சோம் 121 முறை. மல்டிப்ளை பண்ணால் ஓர் 7, 2 14, ஓர் 7, 7ஓட 1 கூட்டினா 8. 847 பேர் ரீவாவில் இருக்கிற பெண்கள். குவாலியரில் எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். குவாலியர் அப்படின்னும் போது 1547 பேர். அதில் 4 3 சேர்த்தா 7 பங்கு. அதில் 3 பங்கு பெண்களா? ஓர் 7, இங்கே 2 14, 14ன்னு போட்டால் அகைன் 2 14, ஓர் 7. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஓர் 3 3, 2 3 6, 2 3 6. 663 பேர் குவாலியரில் இருக்கிற பெண்கள். சரியா? கொஷின் என்ன சொல்கிறாங்க? போபால் நகரில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையானது ரீவா மற்றும் குவாலியர் நகரில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம்? எண்ணிக்கையில். ஸோ இவங்கள கீழே எழுதணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாட் பர்சன்ட் ஆஃப் உமன் இன் ரீவா அண்ட் குவாலியர் டேக்கன் டுகெதர். ஸோ வாட் பர்சன்ட்னு ஆரம்பிக்கிறவங்கள கீழே எழுதுங்க. சரியா? ஸோ அப்போ ரீவாவையும் குவாலியரையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை பேர் வராங்க? 0, 11, 15.
1510 பேர் இவங்கள கீழே எழுதணும். ஏன்னா கொஷினில் பாரு, ரீவாவும் குவாலியர்லேயும் இருக்கிற பெண்களோட எண்ணிக்கையில், அதாவது 1510 பேரில் போபால் நகரில் இருக்கிற பெண்கள், அதாவது 484 பேர், எத்தனை சதவீதம்? இதுதான் கொஷின். சரியா? ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டேன். வேறு என்ன கேன்சல் ஆகும்? எதுவுமே ஆகாது. மல்டிப்ளை பண்ணுங்க. 4 8 4 0வா? இதை மல்டிப்ளை பண்ணா 151 டிவைட் பண்ணுறேன். 3 முறை. எப்படி? 3 முறை 453. ஏன்பா 150 3ஆல் பெருக்குனா 480 தானே? ஒரு பிரியாணி 150 ரூபா. 3 பிரியாணி அப்போ 450 ரூபா. கரெக்டா? இங்கே 150 3ஆல் பெருக்குனா தான் 450. மீதி இங்கே எவ்வளோங்க இருக்குது? 1 இருக்கா? 1 3ஆல் பெருக்குனா 3. அப்போ 151 3ஆல் பெருக்குனா 453. அவ்வளோதான். சரியா? ஸோ இதை கழிச்சிங்கன்னா 1, 8ல் 5 போனால் 3, ஒரு 0. 151 2ஆல் பெருக்கிறேங்க. 2 முறை என்ன வரும்? 302ன்னு வருமாப்பா. அப்போ 32 புள்ளியில் வர்றது ஆன்சரு ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். மற்றபடி ஒன்றும் இல்லை, ஈஸியான கொஷின் தான். பாருங்கள், ஜமால்பூரில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கைன்னு சொல்கிறாங்க. ஜமால்பூரில் மொத்தம் 968 பேர். நான் இப்படி போடுறேன் பாருங்க. ஜமால்பூரில் மொத்தம் 968 பேர். சரியா? இதில் ஆண்கள் மொத்தம் எத்தனை பங்கு? 4 பங்கு. இதில் ஆண்கள் எத்தனை பங்குனா 3 பங்கு. கொஷினில் கேட்குறது ஆண்கள் தான். ஸோ ஒரு நாள் 4, ஈர் நாள் 8, 9ல் 8 போனால் மீதி 1, 4 நாள் 16, ஈர் நாள் 8. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2 6, 3 நாள் 12, மீதி 1, 3 2 6, 6ஓட 1 கூட்டினா 7. ஸோ 726 அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, த லீஸ்ட் பாப்புலேஷன் சிட்டி ஈஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஈஸியான கொஷினுங்க. குறைந்த மக்கள் தொகை கொண்ட நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. குறைந்த மக்கள் தொகை அங்கே இருக்கிறதுலே யாரு? 968 பேர் தான் இருக்கிறதுலே கம்மி மக்கள் தொகையில். அப்போ ஜமால்பூர் அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர், ஜமால்பூர். நெக்ஸ்ட்டு, த உமன் பாப்புலேஷன் ஆஃப் குவாலியரிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. குவாலியரில் இருக்கிற பெண்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆல்ரெடி ஒரு சம்மில் நம்ம பார்த்தோம். குவாலியர் நகரில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை அங்கே நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 663 பேருன்னு. கரெக்டாக? த நம்பர் ஆஃப் உமன் இன் குவாலியர் அப்படின்னும் போது குவாலியரில் 663 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? 663 பேர். அந்த 663 பேர் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்ற டாபிக் முடியுது. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 முக்கியமான டாபிக் நம்ம எஸ்ஐபிசி எக்ஸாமுக்கு. சரியா? ஸோ குரூப் 1 லெவல்லையும் வந்து இது நிறைய கேட்குறாங்க. என்னன்னா, டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இது மேக்ஸில் வந்துடுங்க, பர்சன்டேஜ் அதில் கேட்டுருவாங்க. சரியா? ஆனால் இந்த சைடு நம்ம எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இது சைக்காலஜி. ஓகேவா? அவங்களுக்கு அது மேக்ஸு, நமக்கு இது சைக்காலஜி. ஸோ சைக்காலஜி அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியாது இல்லை, 40 கேள்வியில் 10 கேள்வி போன தடவை பொறுத்த வரைக்கும் 10 கேள்வி வந்து எதை பேஸ் பண்ணி இருந்தது தான் பை சார்ட். அதாவது பை சார்ட்னு சொல்ல முடியாது, டேட்டா இன்டர்பிரேஷன், தகவல் செயலாக்கத்தை பொறுத்து இருந்தது. ஸோ அது இல்லாமல் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, வருஷம் டஃப்பான கொஷின் கேளுங்கதானா, தப்பான கொஷினும் கொஞ்சம் கேட்டுடுறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியது தான் இருக்குது. அதுக்கெல்லாம் மார்க் தராங்க, அதெல்லாம் ஓகே. சரியா? அதில் நம்ம பிரச்சனை நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்றது தான் மேட்டர். சரியா? நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதாங்க. எப்போவுமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் எப்போ வருது, எப்போ வரும், எப்போ கால்ஃபர் வரும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. சரியா? அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஒரு போர் வீரனுக்கு அழகு என்னன்னா, போர் எப்போ வரும்னு கேட்கறது இல்லை, போர் எப்போ வந்தாலும் ஆயத்தமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் போருக்கு தயார் அப்படின்னா
போரை பற்றி யோசிங்க. சரியா? இல்லைனா போருக்கு தயாராகுங்க. ஓகேவா? இது இன்னைக்கான ஒரு விஷயமா தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப்பிக்கில் வந்து நம்ம சந்திக்கலாம். அதுக்கு முன்னே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் போய் சேரட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றிகள் பல.